ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் செகண்ட் டேர்ம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 15/12/2025 அன்றைக்கி தமிழ் எக்ஸாம். 1 to 8 வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்குமே எக்ஸாம் தான். ஸோ நான் மிடில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால 8 வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு புக்கு. இதில் வளரறி மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். இந்த பேஜில் இருக்கிறதெல்லாம் உங்கள் பிள்ளைங்க வந்து கிளியராக பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை வந்து நல்லா மார்க்கு ஸ்கோர் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானேன்னு சொல்லி நம்ம விடக்கூடாது. அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக உங்கள் குழந்தைங்கள பார்க்க வைங்க. அவங்க அது நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஆன்சர் பண்ணுறாங்களான்றதையும் செக் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், படங்களுக்கு உரிய முதல் எழுத்து எது? நிரப்புக. படங்களுக்குரிய முதல் எழுத்துனா இங்கே 2 படம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிலந்தி, இது சிப்பி. இந்த 2 படத்தில் இருக்கிற படத்துக்கும் பொதுவாக இருக்கிற முதல் எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2த்துக்கும் பொதுவாக இருக்கிற முதல் எழுத்து எது அப்படின்னா சி. படிச்சிருப்போம். சி சிலந்தி, சி சிப்பி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். சரியா? அடுத்த படம் பாருங்கள். மின்னல். வானத்தில் மின்னல் வர மாதிரி இருக்கா? மின்னல். மிளகாய். அப்போது மின்னலுக்கும் மிளகாய்க்கும் இருக்கிற முதல் எழுத்து என்ன? மீ. முதல் எழுத்து மீ. சரிங்களா? ஓகே. அடுத்தது, படத்தின் பெயரை டிக் செய்க. ஸோ இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, 2 பேர் கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு சம்மந்தமாக. அதில் எது கரெக்டாக இருக்குமோ அதுக்கு வந்து நம்ம டிக் பண்ணணும். இது என்ன படம்? கரடி. என்ன படம்? கரடி. இது 2த்தில் எது கரடி அப்படின்றது எழுத்து தெரிஞ்ச பிள்ளைங்க சொல்லிடுவாங்க. எழுத்து தெரியாத பிள்ளைங்க முதல் எழுத்து வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். இது கரடி நமக்கு தெரிஞ்சால் போதும். க அப்படின்றது முதல் எழுத்து. அப்போது இதுதான் வந்து கரடி. க ர டி, கரடி. இதை டிக் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது, இங்கே விசிறி இருக்குது. அ ரி சி, அரிசின்னு இருக்குது. இது அரிசி இல்லை. அதனால் வி சி ரி, விசிறி. இதை டிக் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கு அடுத்தது, படத்தின் பெயரை எழுதுக. இது எல்லாமே உங்கள் ஒர்க் புக்லேயே தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2த்துக்குமே வந்து தமிழ் ஒர்க் புக்கு சேமாக தான் இருக்கும். எல்லா ஒர்க் புக்குமே சேமாக தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷில் வரும், தமிழ் சேம் தான். ஸோ இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது என்ன படம்னு சொல்லுங்கள்? மயில். அப்போது இந்த இடத்துல மயில்னு எழுதணும். உங்கள் நிறைய பேருக்கு மயில் தெரியும், ஆனால் மயில்னு எழுதுறதுக்கு சரியாக வராதில்ல. அப்போது எழுத்தை எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதணும். சொல்லுங்கள். மா இ இல், மயில். சரியா? இந்த மயில்னு இப்படி எழுதும்போது நிறைய பேர் ஈன்ற இடத்துல இந்த ஈயை போட்டுடுறீங்க. ஏன்னா இதுவும் ஈ தானே. ஆனால் இந்த ஈ வார்த்தைங்களுக்கு நடுவில் வராது. அதனால் இந்த ஈயை நாம் போடக்கூடாது. இல்லுக்கும் பெரிய இல்லு, அதாவது பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இல்லை போடக்கூடாது. தனி லகர இல்லு தான் போடணும். சரியா? அடுத்தது, இது என்ன பிக்சர்? எலி. அப்போது ஏ லி, எலி. சரியா? அடுத்தது, யாருக்கு எது தேவை பொறுத்துக. நம்ம யாருமே இந்த கொஸ்டினை படிக்கிறதே கிடையாது. இந்த கொஸ்டினை படிக்காமலே நமக்கு இதை ஆன்சர் பண்ணுறதுக்காக முயற்சி செய்வோம். அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஆன்சரை வந்து சொல்லணும். சரிங்களா? யாருக்கு எது தேவை? இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? பட்டம் செய்கிறாங்களா? அப்போது பட்டம் விடுறதுக்கு எது வேணும்?
நூல் வேணும். பட்டம் விடுறதுக்கு எது வேணும்? நூல் வேணும். இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? படம் வரைகிறாங்க. அப்போது படம் வரைகிறதுக்கு என்ன வேணும்? வண்ணங்கள் வேணும். வண்ணங்கள் வேணும். சரியா? அடுத்தது, படத்திற்கு சரியான தொடர் எது? டிக் செய்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன படம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு பாருங்கள். கலர் கலராக பூ இருக்கா? அப்போ கலர் அப்படின்றதுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்? வண்ணங்கள் சொல்லுவோம். அப்போது வண்ண மலர்கள். இதுதான் இந்த படத்துக்கான ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது. மரம் உயரமாக தானே இருக்கும். அப்போது உயரமான மரம். இதுக்கு டிக் பண்ணணும். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து சி சீலந்தி, சி சிப்பி, மி மிளகாய், மி மின்னல். இது கரடி பிக்சர் இருக்குது, அதனால் கரடியை வந்து டிக் பண்ணியிருக்கோம். இதுமாரி பிக்சர் கொடுத்துட்டு உங்களுக்கு பேர் டிக் பண்ண சொன்னாங்கன்னா அந்த பிக்சர் என்னன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் டிக் பண்ணணும். ஒரு பிக்சரை கொடுத்துட்டு அந்த பேரே எழுத சொல்லுவாங்க நமக்கு. அப்போ எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனா தான் மார்க் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. சரியா? இது என்ன பிக்சர்ன்றதையும் பார்த்துக்கணும். அதேமாதிரி இங்கே யாருக்கு என்ன தேவை அப்படின்றது இருக்குது. ஸோ படத்தை பார்த்தோன்னே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இருந்தாலும் கேள்வியை படிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், சரியான தொடர் எது? இந்த படம் கொடுத்துட்டு அதுக்கான தொடரையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதில் எந்த தொடர் கரெக்டாக இருக்குமோ அந்த தொடரை நம்ம டிக் பண்ணணும். சரியா? ஸோ இது மாதிரி ரிவிஷன் பண்ணிவிட்டு வாங்க. இந்த 2 நாளில் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டே வந்தீங்கன்னா தமிழில் நல்ல மார்க் எடுத்துடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.